கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபயிற்சி செய்தபடி பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நேற்றிரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். இந்நிலையில் இன்று காலை திருவேணி சங்கமம் கடற்கரை சாலை மார்க்கமாக நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் சாலையோரம் இருபுறமும் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த வண்ணம் நடைபயிற்சி மேற்கொண்டார். அடித்த சிக்சர்களில் சில ஹைலைட்ஸ் இருக்கின்றன என IPL கிரிக்கெட் தொடரை மேற்கோள் காட்டி திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளர்கள் அப்துல் வஹாப், அவைத்தலைவர் அப்பாவு மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரூபி மனோகரன், BP துரை உள்ளிட்டோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளை தாக்கி பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக 2.0 ஆட்சிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டால் தமிழகம் முழுவதும் தெரியும் என்பது போல் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று சின்ன குழந்தையும் சொல்லும் என பாடல் பாடி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் அறிக்கையில் நாம் அடித்த சிக்சர்களில் சில ஹைலைட்ஸ் இருக்கின்றன என IPL கிரிக்கெட் தொடரை மேற்கோள் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ IPL நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் IPL நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமா நாம் அடித்த சிக்ஸரில் சிலவற்றை மட்டும் இப்போ ஹைலைட்டா உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் சிக்ஸர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டுக்கு உபயோகமான பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் திமுகவால் கடனையும் நிச்சயமாக அடைக்க முடியும் என திண்டுக்கல் பிரச்சாரத்தில் கனிமொழி MP வாக்கு சேகரித்தார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பெரியசாமியை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய கனிமொழி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்ற உறுதியுடன் தான் வாக்கு கேட்க வந்திருப்பதாகவும் சொன்னதை செய்து காட்டும் ஆட்சி திமுக கூறியபடி மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் மொத்த கடன் 27% இருந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடன் விகிதம் 1% குறைக்கப்பட்டு 26% மாற்றப்பட்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசினார். அதனால எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை மதத்தின் பேரால பிரிக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டுக்கு எதிராகவே நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாரே, இது தமிழ்நாட்டுக்கும் NDA-வுக்கான தேர்தல் என்று. இது தமிழ்நாட்டின் பெருமைகளுக்கும் தமிழ்நாட்டுடைய சுயமரியாதைக்கும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கும் பாதுகாக்க வேண்டிய தேர்தல். தமிழர்கள் உலக அளவில் பெருமை பெற்ற மக்கள் என்றாலும் இலவசம் என்ற பெயரில் அரசின் மீது சார்ந்து வாழும் நிலை உருவாகியுள்ளது என்று நாமக்கல் பரப்புரையில் சீமான் பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அண்ணா சிலை அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அரவிந்த், நாமக்கல் தொகுதி வேட்பாளர் பிரவீன்குமார், ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் சசிகலா, சேந்தமங்கலம் தொகுதி வேட்பாளர் ரேவதி ஆகியோரை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பிரச்சாரத்தில் பேசிய சீமான், தமிழர்கள் உலக அளவில் பெருமை பெற்ற மக்கள் என்றாலும் இலவசம் என்ற பெயரில் அரசின் மீது சார்ந்து வாழும் நிலை உருவாகியுள்ளது என்றவர், அதனை மாற்றி விவசாயத்திற்கும் அதனை சார்ந்த தொழில்களுக்கும் முன்னுரிமை அளித்து
விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாறினாலும் ஆட்சி முறை மாறவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் போன்ற அத்தியாவசிய சேவைகள் மட்டும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் மற்ற அனைத்து இலவசங்களும் நிறுத்தப்படும் என்றும் கூறினார். காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரமசாத்து, மாதண்டகுப்பம், எருகம்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரமசாத்து, மாதண்டகுப்பம், எருகம்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழ்நாட்டிலேயே எருகம்பட்டு கிராமத்தில்தான் 2 அடுக்கு ஊராட்சி மன்ற கட்டடம் உள்ளதாகவும் அதை 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிக் கொடுத்தது துரைமுருகன் தான் என்றும், காட்பாடி தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாகவும் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவினர் காட்பாடி தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்திருப்பதற்கான கேள்விக்கு பதிலளித்த அவர், ரொம்ப பேரு இது மாதிரி பேசி பார்த்து விட்டார்கள் என தெரிவித்தார். பல பேரு எங்கதான் பார்த்து சொல்றாங்க, இப்ப இங்க பஸ் வரலன்னு காத்தால கருணாவே காத்தால வீட்டாண்டவா நான் அது கூட எம்டியோட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அங்க ஒரு வீட்டுல கேட்டாங்க, நான் எம்டிஆன்னு பேசி காலையில பஸ்ஸை விட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய கவனத்துக்கு வந்தா உடனே செய்திடணும். அவங்க கவனத்துக்கு வராம இவங்க பார்த்து அப்பதான் கேட்கறாங்க. அதனால கேட்டவங்க எங்க கேட்டாலும் இங்க கேட்டாலும் மக்கள் குறைகளை முடிந்த அளவு செய்திருக்கோம். அதிமுகவினர் நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சு இப்ப பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. காட்பாடி சட்டமன்ற தொகுதியில ரொம்ப பேர் இப்படி வச்சு பார்த்து விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.